ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காவ்யா. நான் தான் உங்களுக்கு ரீசனிங் செஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். முன்னாடி நீங்கள் இப்போ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், ஷெட்யூல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆப்பில் நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். சேம் வைஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ரீசனிங் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஐடியா நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், ரீசனிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆப்டி ஆகட்டும், மற்றது எதனாலும் கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஜாலியாகவும் போடலாம், அதே சமயம் ரொம்ப லாஜிக்கலாக யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப மினிமல் ஆஃப் டைமில் நம்ம அதிகமான அட்டம்ஸ், ஃபுல் அட்டம்ஸுமே கொடுக்குற டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் ஷார்ட்டாக எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுற டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் உங்களுக்கு பண்ண முடியும். ரீசனிங்கில் நம்ம எப்படி ஃபஸ்ட் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எது அதிகமாக வெயிட்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இந்த கிராஷ் கோர்ஸுக்கும் இந்த 45 days பிளானருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 daysல நம்ம ஃபுல் பேசிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் ஃப்ரம் த ஸ்க்ராச். நான் இனிமேல் தான் பேங்கிங்கே படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் ஏதாவது பேசிக்கில் டவுட் இருக்கவங்க, அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து தான் நம்ம போவோம். ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபஸ்ட் டைம் நான் பிளாங்காக வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த கிளாஸஸ் பார்க்கவே உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லாவே வந்துடும். அதே சமயம் நீங்கள் 45 days நம்ம எல்லாமே இது பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மாடலும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த கிராஷ் கோர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் சொல்லி கொடுத்ததை வச்சுட்டு நீங்கள் வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. நான் உங்களுக்கு கொஷின் வந்து போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். டிஃபிகல்ட்டியாக இருக்க கொஷின்ஸ் இல்லை நிறைய பேருக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே அந்த கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த கொஷின் வந்து நான் சால்வ் பண்ணி காமிப்பேன். இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நாள் இன்னும் ஒரு எல்லாத்துக்குமே எடுத்தோன்னே ஒரு ஐடியா வராது இல்லையா, இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, இது அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரிய வரும். ஒரு 10 or 15 days போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை சும்மா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து ஃபஸ்ட் ரீசனிங் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும், எடுத்தோன்னே பசில் போட்டு நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ எடுத்தோடனே நம்மளை இன்இக்வாலிட்டிஸோ இல்லை சிலாஜிசமோ இந்த மாதிரி டக்குன்னு எதெல்லாமே மார்க் பூஸ்டராக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம அட்டன் பண்ணிட்டு கடைசியாக நம்ம பசில் போடுறதாகட்டும், அந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி போடுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். கொஞ்சம் கிளாஸஸ் செஷன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இந்த கொஷின் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா நீங்கள் ஈஸியாகவே ரீசனிங்கில் வந்து அவுட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ தைரியமாக நம்பி நீங்கள் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில், நீங்கள் சில பேர் பார்த்துருந்துருப்பீங்க. முன்னாடி யூடியூப்பில் நான் போட்டுருக்கேன். இன்கேஸ் பார்க்கலனாலும் நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இது போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னோடய கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது பார்க்கலாம். அண்டு சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 799 ஆஃபர் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 799, ஃபியூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா 1299க்கு சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்து பேசிக்லேருந்து ஒவ்வொரு மாடலுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணி இவ்வளோ தரமான ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 799 கொடுக்கும்போது நிஜமாகவே ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கணேஷ் சார் ஆகட்டும், ரீனா மேம் அண்டு லிவின் சார் எல்லாருமே ரொம்ப தரமாக, நான் ஆகட்டும் எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு எடுக்க போகிறோம். ஸோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரீசனிங் கிளாஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.